ஆந்திர மாநிலம் புட்டபர்த்தியில் பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபாவின் நூற்றாண்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்க கேட்கலாம். ராமச்சந்திரன் வணக்கம். மேலும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். பகவான் ஸ்ரீ சாய் சத்யபாபாவின் 100வது பிறந்தநாள் மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆந்திராவின் ஆன்மீக தலைநகரமாக புட்டபர்த்தி விளங்குகிறது. குறிப்பாக இவரது 100வது பிறந்தநாளை முன்னிட்டு நவம்பர் 13ஆம் தேதி முதல் நவம்பர் 23ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு கொண்டாடுவதற்கு மாவட்ட நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. இதற்காக ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த விழாவை அரசு விழாவாக அறிவித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட இந்த 10 நாட்களுக்கும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய 150 நாடுகளிலிருந்து 12 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தனது அன்பு, அமைதி, மனிதநேயம் ஆகியவற்றால் உலக மக்களை ஒருங்கிணைத்தவர் பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா. ஆகவே இவரது 100வது பிறந்தநாளை கொண்டாடுவதற்காக வருகின்ற 19ஆம் தேதி இந்திய பிரதமர் மோடி இங்கு வருகை தர உள்ளார். அதற்காக விரிவான ஏற்பாடுகள் ஆந்திரா மற்றும் ஆந்திரா மாநிலத்தின் அரசு சார்பாக விரிவாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட 2 மாநில காவல்துறையினர் பாதுகாப்பில் அமர்த்தப்படுவார்கள். அது மட்டுமல்லாமல் அவர் வந்து இறங்கக்கூடிய பகுதிக்கு ஹெலிபேட் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் தற்பொழுது எஸ்பிஜி எனப்படக்கூடிய மத்திய பாதுகாப்பு படையை சேர்ந்த பாதுகாப்பு படை பிரிவினர் தற்பொழுது இங்கு வருகை தந்து இரு மாநில காவல்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அரசு உயர் அதிகாரிகளும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றுள்ளார்கள். குறிப்பாக நேற்று இரவு இந்த பகுதி முழுவதுமாக பல்வேறு வண்ண விளக்குகளால் மின்னொளியில் காட்சியளித்தது. இரவு இங்கு இருக்கக்கூடிய சித்ரா நதியில் லேசர் மூலமாக அவரது வாழ்க்கை வரலாறை வெளிப்படுத்தும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டது. இதனை பல நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் அதனை கண்டுகளித்தனர். அது மட்டுமல்லாமல் நவம்பர் மாதம் 19ஆம் தேதி அன்று இந்திய பிரதமர் வருகையொட்டி 2 மாநில முதலமைச்சர்கள், ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவை சேர்ந்த மாநில முதலமைச்சர்கள், ஆளுநர்கள், மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விருந்தினர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளார்கள். அவர் பங்கேற்கக்கூடிய மேடை தற்பொழுது மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதற்கான முன்னேற்பாடுகள் தற்பொழுது இந்த பகுதியில் இசை நிகழ்ச்சியும் அவர் பிரதான மேடையாக நின்று அமர்ந்து பேசுவதற்கு மற்றொரு பிரதான மேடையும் அமைக்கப்பட்டு வருகிறது. நவம்பர் 10ஆம் தேதி காலை 9 மணிக்கு இந்திய பிரதமர் வருகை தருகிறார். அது மட்டுமல்லாமல் வருகின்ற 22ஆம் தேதி இந்திய குடியரசுத் தலைவர் மற்றும் இந்திய குடியரசு துணைத் தலைவர் ஆகியோர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு இந்தியா மட்டுமல்லாமல் கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலத்திலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் தற்பொழுது ஆந்திரா மாநிலம் புட்டபர்த்தி நோக்கி வரக்கூடிய அந்த காட்சிகள் நம்மால் இங்கு காண முடிகிறது. ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.